மென்பொறியாளர் சுவாதி படுகொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ராம்குமாரை 3 நாள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க சென்னை எழும்பூர் நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் மென்பொறியாளர் சுவாதி கடந்த 24ஆம் தேதி கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் திருநெல்வேலி மாவட்டம் மீனாட்சிபுரத்தை சேர்ந்த ராம்குமாரை கைது செய்த போலீசார் புழல் சிறையில் அடைத்தனர். ராம்குமாரை 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதிக்க கோரி நுங்கம்பாக்கம் காவல்துறையினர் சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனு மீதான விசாரணைக்காக ராம்குமார் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் எழும்பூர் நீதித்துறை நடுவர் கோபிநாத் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது ராம்குமாரின் உயிருக்கு ஆபத்து இருப்பதால் அவரை காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதிக்க கூடாது என்று ராம்குமார் தரப்பு வழக்கறிஞர் ராமராஜன் வாதிட்டார். மேலும் இது தொடர்பாக எழும்பூர் நீதிமன்றத்தில் அவர் ஆட்சேபனை மனுவும் தாக்கல் செய்தார். அதில் ராம்குமாரின் உடல்நிலை இன்னும் முழுமையாக தேரவில்லை என்றும், எனவே அவரை காவல்துறை விசாரணைக்கு அனுமதிக்க கூடாது என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் அப்படி அனுமதிக்கப்படும் பட்சத்தில் உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி ராம்குமாரை காவல்துறையினர் விசாரிக்க போகும் ராம்குமாருடன் அவரது 2 வழக்கறிஞர்கள் இருக்க அனுமதிக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இருதரப்பு வாதங்களையும் கேட்டுக்கொண்ட நீதித்துறை நடுவர் கோபிநாத் ராம்குமாரை 3 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி அளித்தார். போலீஸ் காவலின் போது நாள்தோறும் 1 மணி நேரம் ராம்குமாரை சந்திக்க அவர் தரப்பு வழக்கறிஞருக்கும் நீதித்துறை நடுவர் அனுமதி வழங்கினார். இதனைத் தொடர்ந்து ராம்குமார் புழல் சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அவர் முழுவதும் உடல் தகுதி பெற்றிருக்கார். அவரை நீதிபதி அவர்கள் டாக்டரை வைத்து விசாரணை செய்து எதிரி நல்ல மனநிலை உள்ளாரா என்பதை அறிந்து கொண்டுதான் அவரை நீதிமன்ற காவலுக்கு அனுமதிக்கப்பட்டார். உடலளவிலும் மனதளவிலும் திடமாக உள்ளார். அது முற்றிலும் தவறானது. அதுக்கான எந்தவித இதுவும் கிடையாது. முற்றிலும் தவறானது. 3 நாள் கால் கொடுத்துருக்காரு. நாங்கள் 1 நாள் கூட கொடுக்கூடாதுன்னு சொன்னோம். இருந்தபோதில் அவர் 3 நாள் கால் கொடுத்தாலும் அந்த கண்டிஷன் போட்டிருக்காரு. அந்த கண்டிஷன் வந்து அவரை எப்படி கொண்டு வரணும், என்ன செய்யணும், 2வது வந்து அவரை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிற வரையிலும் கண்டிஷன் போட்டிருக்காரு. அவர் காலையிலோ மாலையிலோ அரை மணி நேரம் நான் போய் சந்திப்பதற்கு வாய்ப்பு அளிச்சிருக்காரு.